ஆட்சி பெற்றது ராசி தான், சந்திரன் ஆட்சி பெற்றது தான் கடகம். கடகத்துக்கு வந்து சனி விலகிடுச்சுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனி விலகி 9ல் போய் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். ஸோ 26, 27 உங்களுக்கு அந்த கிரகம் இப்படி இருக்குது, 2ல் கேது இருக்குது, 8ல் ராகு இருக்குது, எல்லாம் நாங்கள்லாம் சொல்லுவோம், கண்டுக்கூடாது. எனக்கு நல்லது பிரமாதமாக நடக்க போகுது இனி. ஏன்னா ரொம்ப 5 வருஷத்துக்கு சனி 7ல் 8ல் இருக்கிறச்சவே பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சதெல்லாம் கடகத்துக்கு தான். அப்போ 9ல் இருக்கக்கூடிய சனி ரொம்ப நல்லது பண்ணுவோம். பிள்ளைகளுடைய அமைப்பு, தொழில் அமைப்பு, இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கடகத்துக்கு என்ன பார்த்துக்கணும், ஹெல்த்தில் எப்பயுமே ஒரு மன அழுத்தம் எப்பயுமே இருக்கும். அதனால் வயிறு செரிமான கோளாறுகள் அதிகமாக மாட்டக்கூடிய ராசியில் கடகம் வரும். அடுத்தது வந்து கடகத்துக்கு வந்து கொஞ்சம் முதுகு தண்டுவடத்துக்கெல்லாம் பயிற்சிகள் பண்ணும். அந்த மன கவலைகளை ஏன் கொடுக்கணும்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுப்பார். ஏதாவது யோசனை பண்ணிக்கினே இருக்கும். நம்ம கூட இருக்கானே, இவன் நமக்கு சோத்தில் விஷம் வைப்பானாலாம் யோசிக்கும். அது பொண்டாட்டியாக இருந்தாலும் யோசிக்கும், புருஷனாக இருந்தாலும் யோசிக்கும். ஏன்னா கடகத்துக்கு யார் என்னன்னே தெரியாது, எல்லார் மேலேயும் சந்தேகம் தான். ஓகே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப நல்ல டைம். ஆனால் 12ல் குரு இருக்கிறனால கடகத்துக்கு வந்து விலை உயர்ந்த பொருள்களெல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் கையாளுறச்செல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறச்சு ஜாக்கிரதையாக இருக்கும். சும்மா எவனா ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லேண்டு வாங்கினா ஓஹோன்னு வரும்னு சொல்லி போட்டுட்டு அது ஓஹோன்னு ஆகிடுவோம். அதெல்லாம் பார்த்துக்கும். ஸோ கடகத்துக்கு வந்து பெரிய பொறுப்புகள் வருவாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் 2 பேர் இருக்காங்க. கடகம் விஜய் ஒருத்தர், உங்களுக்கெல்லாம் பிடிச்சவர். அடுத்தது வந்து அண்ணாமலை. கடகமே ஃபைட்டிங் காக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நிதானமாக ஸ்டெடியாக கடகம் கூட இருக்க உங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக போனாங்கன்னா இந்த வருஷம் வெற்றியை நல்ல நல்ல அனுகூலமெல்லாம் கிடைக்கும். உங்கள் பாஷையில் வெற்றி வேறு, என் பாஷையில் சந்தோஷம் அனுகூலம். நீங்கள் விஜய் மட்டும் பார்க்குறீங்க, அண்ணாமலை மட்டும் பார்க்குறீங்க. நான் சாதாரண இந்த எதிரில் நிற்கிற அந்த தம்பி கூட கடகராசி தான், அவரை பற்றி பேசுகிறேன்.